என்னை பொறுத்தவரை சவுக்கு சங்கர் என்ன மாதிரி ஒரு அரசியல் விமர்சகர். அவர் ஒரு ஸ்டைலில் போய் பெரிய பெரிய பணக்காரராக இருக்கு. வசதியான அரசியல் விமர்சகர் பெரிய ஆளு. பெரிய ஆளுனா எப்படி சார் புரியுது? அதெல்லாம் கைது பண்ணதுக்கு ஒரு செய்தியே இல்லாமல் போச்சுன்னா எப்படிங்க? இப்போ ஜெயலலிதா அரசியல் பண்ணி உள்ளே போட்டாங்க. அப்புறம் தான் அது கட்சிக்காரர்களுக்கு அந்த ஒரு சத்தம் போட்டுச்சு. ஏன்டா நான் கைது பண்ணது நாட்டில் ஒரு பிரச்சனை கூட இல்லைன்னா என்ன ஆகும்? அக்ரிகல்ச்சர் கல்லூரியில் படித்த மாணவிகளை நெருப்பு வச்சு பப்ளிசிட்டி எப்படி கொண்டு வர முடியும்? ஆளுங்கட்சியை எடுத்து பேசினா தான் பப்ளிசிட்டி. பிஜேபி பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தான் இங்கே போகணும். எந்த வகையில் போட்டாக்க நல்லா வியாபாரம் ஆகுமோ அந்த வியாபாரம். அது மூலியமாக பிரச்சனைகள் வரும்ல. அந்த பிரச்சனை இது எனக்கும் வரும். ஒரு இயக்குனர் ஒருத்தர் கட்சி நடத்துறாரு. ஆமாம். அவர் அந்த கட்சியை பற்றி பேசினாக்கா என் குடும்பத்தில் ஒரு பொண்ணு பாக்கி இல்லாமல் எல்லா பெண்களும் கற்பழிக்கும். இந்த டிவிக்காரங்க தனிப்பட்ட தாக்குதல்கள் இருக்கக்கூடாதுன்னு 2 தடவை சொன்னாங்க. அவனை பற்றி பேசுவேன், அவனை பற்றி பேசுவேன்னாரு. அவர் திருப்பி என்ன முறைச்சிக்கிட்டே என்ன செய்வேன் தெரியுமா? ரொம்ப மிரட்டுறீங்க போகுது. என்ன பண்ணிவிடுவேன்? செத்து போயிடுவேன். பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. கோர்ட்டு கேஸுன்னு வாழ்நாள் போகிற ஜெயிலில் நிற்கும். அவ்வளோதான். என்ன சார் எப்படி சொல்லுவேன்? அவ்வளோதான். வணக்கம் சார். அண்ட் இப்போ சவுக்கு சங்கர் அவரை இப்போ உள்ளே பிடிச்சி போட்டிருக்காங்க சார். நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கையை உடச்சிட்டாங்க. அப்புறம் காரில் போகும்போது ஆக்சிடென்ட்றாங்க. என்ன சார் நடக்குது? என்ன? ஏன்னா அவர் கொஞ்சம் அந்தரங்க விஷயங்களை பற்றி அவர் பேசுவார். அதனுடைய விளைவுகள் அவர் என்னை பொறுத்தவரை சவுக்கு சங்கர் என்ன மாதிரி ஒரு அரசியல் விமர்சகர். அவரை பற்றி விமர்சிக்கிறத நான் விரும்புறது. அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. அவருக்கு பின்னாடி வந்தவன் நான். எங்கள் ஸ்டைல் வேறு, அவர் ஸ்டைல் வேறு. அவர் ஒரு ஸ்டைலில் போய் பெரிய பெரிய பணக்காரராக இருக்கார். இன்னைக்கு வசதியான அரசியல் விமர்சகர். ஓகே. வசதி ஆகிட்டாரா சார்? அவர் பெரிய ஆள் இல்லை. பெரிய ஆளுனா எப்படி சார்? புரியல. அதெல்லாம் பேசக்கூடாது. சரி. நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட்டு கேட்குறீங்க. அவரை பற்றி என்னன்னு விசாரிக்காமல் பேசுவீங்க. போய் பாருங்கள் அவருடைய பின்னணியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் ஒரு சார்ந்து ஒரு கட்சி சார்ந்து தான் பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு கட்சி சார்ந்து அவரை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு. அதனாலையும் எல்லாம் இருக்குது. அதனால காரணமாக இருக்கும். ஆனால் அந்த வண்டியை வச்சு இடித்தது கூட பிளான்டுன்றாங்க சார். அதுவும் கைது பண்ணதுக்கு ஒரு செய்தியே இல்லாமல் போச்சுன்னா எப்படிங்க? இப்போ ஜெயலலிதா அரசியல் பண்ணி உள்ளே போட்டாங்க. ஒரு நாள் யாரும் அதை பற்றி கவலைப்பட்டுக்கல. ஜெயலலிதா தள்ளிட்டாங்களாமேன்னு பேசாமல் போயிட்டாங்க. அப்புறம் தான் அது கட்சிக்காரர்களுக்கு அந்த ஒரு சத்தம் போட்டுச்சு. ஏன்டா நான் கைது பண்ணது நாட்டில் ஒரு பிரச்சனை கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? உடனே கலவரத்தை உண்டாக்கி அக்ரிகல்ச்சர் கல்லூரியில் படித்த மாணவிகளை நெருப்பு வச்சு கொடுத்துற அளவுக்கு போனாங்க. அதான் அந்த வண்டியில் கொளுத்து. அது அப்போ தானே அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. 2 நாள் பேசாமல் இருந்துட்டாங்க. போறான்னு போயிட்டாங்க. அவ்வளோதான் மக்கள் ரியாக்ஷன். அப்புறம் தான் அந்த கட்சிக்காரர்கள் சொன்னதுக்கப்புறம் தராங்களே எல்லாம் பண்ணாங்க. ஓகே. அதனால தான் 3 பெண்கள் இருக்காங்க. இதான் நான் பெரிய ஆளுன்னு கட்டிக்கிறது அதாங்க. அதுக்கு என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இருக்கும். அவர் உள்ளே போனாலுமே அது அவருக்கு அந்த விளம்பர டெக்னிக் தெரியும். அவர்கிட்ட வசதிகள் செய்கிறார். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பெரிய தலைகள்லாம் உள்ளே போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆமாம் அது மாதிரி செய்திகள் இருக்கா சார்? நிறையா இருக்குது. எந்த தலைவன் உள்ளே போனாலும் அதுக்காக கண்ணீர் விட்டு அழுதுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏதாவது செய்தி வேணும் இல்லை. ஒரு தலைவரை அடிச்சிங்கன்னாக்கா அவர் தலைவர்னு எப்போ சொல்கிறான்? நான் 10 பேர்த்துக்கு தலைவராக இருந்தாருன்னா அவர் தலைவர். ஒருத்தன் கூட அழுவலைன்னா அவன் எப்படி தலைவன்? அப்போ அந்த தீ குளிக்கிறது எல்லாமே இவங்களே வாண்டடா? ஆமாம், நான் ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணுறது உயிர் அப்படின்னா அவனுக்கு சில பேரை கூப்பிட்டு வருவாங்க. அவன் தீராத வியாதி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு இப்போ அவங்க குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பப்ளிசிட்டி எப்படி கொண்டு வர முடியும்? ஆளுங்கட்சியை எடுத்து பேசினா தான் பப்ளிசிட்டி கொண்டு வர முடியும். பிஜேபி பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டார். கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம் 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 சார். அங்கே ஜாக்கிரதையாக இருந்துக்குவார். அந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு தான் இங்கே முறைக்கிறது. ஓகே. அந்த பேக்ரவுண்டு அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தான் இங்கே முறைக்கிறது. அதெல்லாம் புத்தால் அவர் பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்கிறதா சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அவர் ஒரு சேனல் வச்சு டீமே ரன் பண்ணிட்டு பெரிய டீம் ஒன்று இருக்குதான். ஸ்டுடியோலாம் பயங்கரமான ஸ்டுடியோலாம் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். பயங்கரமாக என்னமோ சொல்கிறாங்க. ஆமாம் சார். இல்லை எனக்கு என்னென்னா இப்போ நீங்கள் உண்மை பேசுகிறவங்க எல்லாருக்குமே இதான் நிலைமையாயிடுமோ? உண்மை பேசுகிறவங்க யாரை சொல்கிறீங்க? இல்லை சார். இல்லை இப்போ நீங்கள் உண்மையிலான விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் கேட்டுக்கிறேன். சந்தோஷம்தான். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் நிறைய கதை கூட உண்மைதான். யாருக்குங்க தெரியும்? அவ்வளோதான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு எவ்வளோ தூரத்துக்கு மேலே வர முடியுமோ வர்றது. இது ஒரு நல்ல பிஸ்னஸ். யூடியூப் நல்ல பிஸ்னஸ். அதில் ஒரு கொடி கட்டி பறக்கிறாரு.
ஓகே. அப்போ அது யூடியூப் பிஸ்னஸாக பார்த்து சில கதைகள் கட்டிக்கிட்டாரு. அது அதில் எந்த வகையில் போட்டாக்கா நல்லா வியாபாரம் ஆகுமோ அந்த வியாபாரத்தை பண்ணுறாரு. அதுலேயும் பாதகம் இருக்குல்ல சார், அது மூலியமா பிரச்சனைகள் வரும்ல. அதான் அந்த பிரச்சனைகள் வந்துருச்சு, அவ்வளோ அதான் வந்துருச்சு. ஓகே. அண்ட் இதுக்கான சப்போர்ட் இருக்கு. இது எனக்கும் வரலாம். உங்களுக்குமா? ஏன் வரக்கூடாது? நான் பிஜேபி கண்டாமலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீதிபதிகளோட பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் வரலாம். மிரட்டல் நிறைய வந்திருக்கா? ஓகே. அது ஒரு இயக்குனர் ஒருத்தர் கட்சி நடத்துறாரு. ஆமாம். அவர் அந்த கட்சியை பற்றி பேசினாக்கா என் குடும்பத்தில் ஒரு பொண்ணு பாக்கி இல்லாமல் எல்லா பெண்களும் கற்பழிக்கப்பட்டு விடுவார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார் அவர். அதாவது உடனே வருது, உன் மனைவியை நடுத்தெருவில் அப்படின்னு வந்ததுன்னா அந்த கட்சிக்காரன்னு அர்த்தம். அப்படி தான் வரும். அது பார்த்தாவே தெரியும் பூந்து விளையாடுறாங்க அப்படின்னு. அவங்க சரி தலைவனை படி அப்படியே தோன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணும்? ஒரு டிவி சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க, அங்கேயே அந்த கட்சிக்காரர் வந்து என்னை கண்ணாபின்னு பேச ஆரம்பித்தார். இந்த டிவிக்காரங்க தனிப்பட்ட தாக்குதல்கள் இருக்கக்கூடாதுன்னு 2 தடவை சொன்னாங்க. அவனை பற்றி பேசுவேன், அவனை பற்றி பேசுவேன்னாரு, ஆஃப் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அதெல்லாம் எதிர்பார்த்துக்கணும். அவரை பற்றி பேசிட்டாவே எனக்கு வந்துடும், நான் சரி நாளைக்கு காலையிலலாம் வந்துடும். ஓகே, உங்களுக்கே தெரியும் அடுத்து அதுக்குன்னு ஒரு 2 செட்டை வந்து நம்ம காசு கொடுத்து வச்சோம்னா பல பேர்களில் வந்து அவங்க இதெல்லாம் போட்டுருவாங்க, பதிவுகள் போட்டுருவாங்க. பட் பயந்தது இல்லையா சார் இதை பற்றி? இந்த மிரட்டல்கள் பார்த்து பயந்தது இல்லையா? எனக்கு போலீஸ் இது இருக்குது, சைபர் கிரைமில் இப்போ நம்பர் இருக்குது, அதை ஆன் பண்ணேன்னா ரஜினிகாந்த் ஜெயிலர் படம். ஆமாம். அதை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தேன். ஏன்னா படம் வந்த 2 ஷோவில் 10,000 கோடியோ 15,000 கோடியோ வசூல் ஆகிடுச்சின்னு போட்டாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன், இவ்வளோ 2 ஷோவில் 15,000 கோடி வருதுன்னாக்கா இந்த பில்கேட்ஸ் எல்லாம் என்னத்துக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அம்பானி அதானியெல்லாம் என்னத்துக்கு ஹார்பர் கீர்பர்னு கட்டிட்டு இருக்காங்க. ரஜினி ஒரு படத்தை எடுத்துவிட்டு 2 படம் எடுத்து விட்டாக்கா 50,000 கோடி சம்பாரிச்சிட்டு போகலாமே வந்தது பாருங்க. தலைவனையாடா அப்படி பேசுகிறேன் அப்படி ஒருத்தனுக்கு மாத்திரம் சொன்னேன். இந்த வேகம் பேட்டை படம் வரும்போது, அண்ணாத்த படம் வரும்போது, தர்பார் படம் வரும்போது, காலா படம் வரும்போது 3 ஷோ கூட ஓடாமல் போச்சு. அப்போ ஏன்டா கேட்கனா போனீங்க? மற்றபடி நேரில் வந்து ஏதாவது உங்களை பார்த்து நேரில் வர்றதுக்கு யாருங்க வரல. ஒரே ஒரு தடவை காலேஜுக்கு வந்து பேசினாரு. காலேஜில் என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டார். உருப்படியாக பசங்க வந்து பிடிச்சாங்க என்ன ஆகுதுன்ட்டு சைலண்டாக சாரி சார் அப்படின்ட்டு போயிட்டார். ஓகே விஷயம் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை ஆகிட்டாங்க. மாணவர்கள் என் கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சு போகிறோம். ஓகே, நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்களா சார் இது மாதிரி ஏதாச்சும்? இதெல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கணுங்க. இந்த வயசு என்ன 82 வயசு, தொட்டா சேர்த்து போடுவேன். ஒரு சேனலில் உட்காந்துருக்கும் போது ரஜினிகாந்தனுடைய ஆள் ஒருத்தர், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், அவரும் நானும் உட்காந்துருக்கோம், சேட்டலைட் சேனலு. அவர் திருப்பி என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தார். என்ன செய்வன் தெரியுமா அப்படின்னாரு. பிரேக் விட்டாங்க, ரொம்ப மிரட்டுறீங்க போட்டிருக்கேன்னு. என்ன பண்ணிவிடுவேன்னாரு. ஒன்றும் பண்ண மாட்டேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு. செத்து போயிட்டா உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க, கோர்ட்டு கேஸுன்னு வாழ்நாள் போகிற ஜெயிலில் நிற்பேன், அவ்வளோதான் அப்படின்னு. என்ன சார் எப்படி சொல்ல? அவ்வளோதான், நான் செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத யோசனை பண்ணிக்க அப்படி பேசாமல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஷோ ஆரம்பித்த போது ரொம்ப குவைட் ஆகிட்டார். இப்படி என்ன பயமுறுத்தணும் யாரும் கிடையாது சார். இந்த வயசில் என்ன அடித்து என்னங்க ஆக போகுது? அதுக்கப்புறமா அவர் இன்னொரு இதுலேயும் பார்த்தேன் நான், பேசினார். கொஞ்சம் காமனாக ஜாலியாக இருந்துச்சு. என்ன பண்ணிட முடியுங்க? அடிக்கிறதுன்னு நினச்சாங்க 10 அடி நீங்கள் அடிச்சிங்கன்னா 1 அடி நான் அடிக்க மாட்டேனே. நான் 1 அடி அடித்தா கூட உங்களுக்கு அவமானம் இல்லை. ஆமாம் ஆமாம். ஒரு கிளம்பிட்டு அடி வாங்கிட்டான்னு ஊர் பூரா பேசுவாங்க.